காக்கும் விழா. அதாவது வந்து முதியோர்களுக்காக ஆரம்பிக்கிறோன்றதாலும் இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு கேம்பாக ஒரு ஒர்க் ஷாப்பாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சியை வந்து தலைவர் அவங்க சொல்லியிருந்தபடி இன்றைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள். அதுக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களது நிர்வாகம், தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு என் சுப்பிரமணியன் அவர்கள். அதாவது அவர்கள் வந்து தேவகோட்டை சார்ந்த சுப்பிரமணியன் நாச்சியப்பன், ஃபவுண்டர் ஆஃப் சுப்ரா யோகா ஸ்கூல், சிக்காகோ USA கோயம்புத்தூர். அதிலேருந்து அவங்க வந்து லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனியாக 30 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களையும் வருக வருக என நமது சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் உபயதாரராகிய SPSS சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இதில் ஒரு ஒற்றுமை என்னென்னா, கடந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேயும் முருகனை கதிரேசன் அண்ட் வந்து சுப்பிரமணியன் அவர்கள் தான் உபயதாரர் இருந்தாங்க. இந்த தடவையும் வந்து யோகா மாஸ்டராக சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறவங்களும் சிறப்புரை வழங்க உள்ளவங்களும் சுப்பிரமணியன் அவர்கள், உபயதாரரும் சுப்பிரமணியன் அவர்கள். நம்ம முருகனையே சார்ந்து இருக்கிறோம். ஸோ அவங்களுக்காக வந்து மீண்டும் ஒரு முறை வந்து அவங்களே வரவேற்பது மகிழ்ச்சி அடைக்கிறோம். மற்றும் இதில் கலந்து கொண்டு நமது நகரத்தார் சங்க உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், மேலாள் தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து சங்கங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும், நகரத்தார் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இவங்களோட சேர்ந்து என்னென்னா ஒரு 6 டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, தெராபிஸ்ட் வந்திருக்கிறாங்க. நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அவங்களையும் நமது சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தலைமை உரை நமது தலைவர் PLM முத்தையானன் அவர்கள். அரிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரும் மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர்களே, பாசமுள்ள முதியோர்களே, நகரத்தார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சி. இது எப்போவுமே தொடரணும். காரணம் என்னென்னா, இங்கே வந்து பெரியவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. அவளுக்கு ஒரு குதூகலமாக, அவளுக்கு ஒரு நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி நடத்தினா அவளுக்கு ஒரு சந்தோஷமும் மனநிறைவும் ஏற்படும். இது வந்து ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக இன்னும் வந்து ரொம்ப ஒரு அப்கிரேட் பண்ணி இதை நடத்தணும்னு எங்களுடைய திட்டம். போன தடவை இந்த முதியோர் தினம் நடத்தினோம். சோசம்மி அவர்கள் வந்தாங்க. அவர் செவிக்கும் நல்ல ஒரு மனசுக்கு நிம்மதியாக அருமையான ஸ்பீச் கொடுத்தாங்க. எல்லோரும் மனநிறைவோடு நல்ல வயிற்றுக்கும் நல்ல ஸ்பான்சர்கள் நம்ம கீழப்பங்குடி சுப்பிரமணியனை மற்ற இன்னொருத்தவங்களும் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த தடவை நாங்கள் வந்து அதை யோசித்தோம். எப்போவுமே வந்து அலோபதிக் மெத்தட்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தாமல் இந்த மாதிரி ஒன்று நடத்தினா இது வந்து மருந்தில்லா மருத்துவம். நிச்சயம் வந்து இவங்க வந்து இந்த டாக்டரை பற்றி நான் கொஞ்சம் செய்திகள் சொல்கிறேன். இதுக்கு அடுத்தது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இவங்க வந்து இந்த டாக்டரை பற்றி நான் ஒரு சில செய்திகள் என்னென்னா, சுப்பிரமணியனை வந்து முதல்ல வந்து இதை கற்றுக்கினது யாருன்னா வேதாந்திர மகர்ஷிகிட்ட தான் கற்றுக்கினாங்க. அவங்ககிட்ட மட்டும் இல்லை, நிறைய இந்த யோகா மாஸ்டர்ஸ் எல்லாம் பல ஊர்களில் கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. ரிஷிகேஷ், ஹரித்துவார், இன்னும் வந்து சொல்லப்போனால் பூனா, இன்னும் பல இடங்களில் கற்றுக்கிட்டு கடைசியில் சிக்காகோ USA சிக்காகோவில் போய் 10 ஆண்டுகள் அங்கே பணியாற்றியிருக்காங்க. இவங்களை வந்து அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் எல்லாரும் இவங்களை கூப்பிட்டு இதனால் பயனடைந்த மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள். அதாவது ஒரு ரீசெண்டாக கூட அவர் சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் 2 வாரம் தான் இருப்பாங்க அந்த கேன்சர் பேஷண்ட்டு, அதுக்கு மேலே இருக்க மாட்டார்னு எல்லாரும் கைவிடப்பட்டாங்களாம். இவங்க வந்து யோகா மட்டும் இல்லை, யோகா தெரப்பியும் படிச்சிருக்காங்க. கேரளாவில் போய் இவங்க படிப்பை பார்த்தா வாழ்க்கை பூரா படிச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட பணியாற்றுறவங்க இன்றைக்கி 1000க்கு மேலே வந்து இந்த யோகா மாஸ்டர்ஸாக இருக்காங்க. இப்போ வந்து சிகாகோவில் 10 வருஷம் இருந்துட்டு இவங்களை வந்து இவங்களுடைய பணியை பார்த்துட்டு அங்கே சிகாகோவில் யூஎஸில் உள்ள சிகாகோ சிட்டியில் உள்ள அவங்க வந்து நம்ம எம்பசிக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதே போல் அமெரிக்கன் எம்பசிக்கும் கூப்பிட்ருக்காங்க. இவங்களை பார்த்து ஆர்மிக்கும் அவங்களுடைய ஒரு இதை வந்து
எப்போவுமே ஆர்மியில் இருக்கவங்கள டென்ஷனாக இருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு இவங்க வந்து போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கு. இவங்களை பற்றி இன்னும் வந்து இப்போ இவங்களை வந்து 1 hour ஆன்லைனில் டெய்லி ஒரு 15 கிளாஸ் எடுக்கிறாங்க ஆன்லைனில் ட்ரீட்மெண்ட்டு. இன்னும் நிறைய வெளிநாட்டிலேருந்து இவங்களுக்கு வந்து நிறைய ஆன்லைனில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1 hourக்கு இவங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோதுன்னா 8000 ரூபா ஃபீஸ். அதில் இப்போ நமக்கு எவ்வளோ ஃபீஸ் தெரியுமா? என்ன நினைப்பீங்க நீங்கள்? நம்மள்கிட்ட 1 ரூபாவோட நகரத்தாக இருக்காண்டி அண்ணன் வாங்கிக்கல. அவங்க சொந்த செலவில் எல்லாம் இப்போ வந்திருக்கவங்களாம் நேச்சுரோபதி டாக்டர்ஸ். இவங்களுக்கு கீழே 25 டாக்டர் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் கண் முன்னாடியே உங்களுக்கு அதை காமிச்சிடுவாங்க. எப்படிப்பட்ட யோகா செய்யணும், இது மூலமாக என்ன பண்ணால் உங்களுக்கு நிறைய பேர் மகளிர் எடுத்துக்கோங்க, முழங்கால் வலி இருக்கும்பிய, இடுப்பு வலி இருக்கும்பிய, ஆண்கள் எடுத்துக்கோங்க, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, யாரும் இல்லாத ஆளே கிடையாது. அத்தனைக்கு சிறப்பான யோகாக்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த டாக்டரோட இந்த சுப்பிரமணியன் அவர்களோட கூட அவங்களோட இவங்க வந்து நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க இப்போ உங்களுக்கு பிபி எடுத்தாங்க, இன்னும் உங்களுக்கு என்னென்ன சுகர் இருக்கோ இது இருக்கோ எல்லாமே இருந்தால் அதுக்கு தந்தபடி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அத்தனை ட்ரீட்மெண்ட் கவனம் கேளுங்க. இவங்க டாக்டருடைய விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு இவங்க போன பிறகும் எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு அத்தனையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து அவ்வளோ பேர் நேற்று நைட்டே வந்துட்டாங்க. எங்களுக்கு அவங்க டீமே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஈவன் வீடியோவே அவங்களோட தான். உங்களுக்கு நிறைய இடத்துலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அழைப்பை ஏற்று வந்த டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த டீமுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனைக்கும் மேலாக நீங்கள் இவ்வளோ பேர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்து இதை காண வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.